யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நேற்று ஒரு காணொளி போட்டிருந்தோம். நம்ம நடிகர் விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கும் விஜய்க்கும் நடக்கக்கூடிய இந்த யுத்தம் என்னவென்று கேட்டால் அதற்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய லாபி இயங்குகிறது. அதை 3% கும்பல் இருக்கலாம் என்கின்ற வகையில் நாம் சொல்லி அதன் மூலமாக சொத்துக்காக ஒரு பெரிய ஒரு சண்டை தான் இங்கே துவங்கப்பட்டது தான் கோர்ட் வரைக்கும் போய் நிற்குதுங்கிறத தான் நம்ம சொல்லியிருந்தோம், தெளிவாக பேற்றிருக்கிறோம். ஆனால் மறுநாள் கோர்ட்டுக்கு சங்கீதா அவர்கள் போவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. ஏன், இந்த பத்திரிகை உலகம் தமிழ் உலகத்துக்கே யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். நம் சேனல் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு செய்திக்கின் உண்மைத்தன்மைக்காகத்தான் அதை நான் சொல்லுகிறேன். சரி, அப்படி செய்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனால் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற புலனாய்வுகளின் மூலமாக சொல்லப்படக்கூடிய ஒரு லைன் என்னவென்று சொன்னால், விஜயை சுற்றி ஒரு லாபி இயங்குவதாகவும் அந்த லாபிக்கு பின்னால் பல ஆயிரம் கோடிகள் சொத்துக்கள் கபலீகரம் செய்யக்கூடிய வேலையின் மூலமாக அரசியலில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி இளைஞர்களை மடை மாற்றி எதிர்கால அரசியலை, கலைஞர் ஜெயலலிதா இல்லாத ஒரு வெற்று அரசியலை இவர்கள் மூலமாக ஆக்குப்பைட், அதாவது தன்வயப்படுத்துவதற்கு முயற்சி செய்தார். இதுதான் உண்மை. இந்த செய்தியைத்தான் நம்ம சொல்லணும். மறுநாள் சங்கீதா அவர்கள் கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. கோர்ட்டுக்கு வந்து அந்த அம்மா என்ன சொல்லுது, எனக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லுது. எனக்கு வீட்டுக்குள் என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுது. எனக்கு சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்கலங்க, எனக்கு குடியிருக்க வீடு இல்லை, என்னை வீட்டை விட்டு வெளியேற்றுறாங்கன்னு சொல்ற. யார் சொல்றாங்கிறத நல்லா கேட்கணும். மகளிர் தினத்துக்கு மகாபலிபுரத்துக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து கூட்டம் நடத்தக்கூடிய விஜயோட மனைவி நடுத்தெருவில் 2 பிள்ளைகளை வச்சு நிற்கா. குடியிருக்க வீடு இல்லை எனக்கு, எனக்கு நீலாங்கரை வீட்டில் இந்த கேஸ் முடிந்து எனக்கு நிதி உதவி கிடைக்கும் வரை என்னை தங்குவதற்கு கோர்ட் உத்தரவாதம் கொடுக்கணும்னு சொல்லி வந்து கேட்டுருது. இவன் தான் சொல்றான், இலவச வீடு கொடுப்பாங்களாம், பைக்கு கொடுப்பாங்களாம், தாய்மாமே சீரு கொடுப்பாங்களாம். வாயில நல்லா வந்துடும். இன்னைக்கு பொம்பளைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு பேசுறாங்க செய்தி. கெட்டின பொண்டாட்டி நடு ரோட்ல, பெத்த பிள்ளைங்க நடு ரோட்ல இருக்குதுங்க. சொல்றான், யாருக்காக வச்சுக்கிட்டு சொல்றான், பக்கத்துல இருக்கக்கூடிய வெளிப்படையா திரிஷாவை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு. உங்களுக்கு பழைய செய்தி ஒன்று தெரியும், நான் சொல்றேன் பாருங்களேன். மன்சூர் அலிகான் ஒரு செய்தி சொன்னாப்ல, எனக்கு இந்த மாதிரி திரிஷா கூட இப்படி இப்படின்னு ஒரு சீன் கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே புல்லரிச்சு வந்துட்டாங்க. பல்வேறு படங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம காட்ட முடியாது, பிரைவேசின்னு சொல்லி. அப்படி ஒரு ஆபாச குப்பை அது. நக்கீரனில் அட்டைப்படம் போட்டார். இவள் அடித்த கூத்துக்களை நக்கீரன்ல அட்டைப்படம் போட்டாங்க. யார் யார் கூட எப்படி எப்படின்னு பிரைவசி சுஜிலிக்கு மூலமாக வெளியானது. குடித்து விட்டு கூத்தடித்த காட்சிகள் முதற்கொண்டு வந்தது. இவளுக்கு மானம் போச்சுன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அடுத்தவன் பொண்டாட்டி கண்ணீர் கவலையோடு கோர்ட் வாசல்ல நிற்கும் போது அவனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு நீ வெளியில வர்ற அப்படின்னா இந்த 2 பேரும் எப்படிப்பட்ட மானங்கட்டவர்கள் என்பதைத்தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனால் இதுல என்ன பெரிய நிகழ்ச்சி என்ன தெரியுமா, மகாபலிபுரத்துல இவங்க வந்து பெண்களுக்கான உலக மகளிர் தின நாளை கொண்டாடுறாங்க. காலையில கட்டிய மனைவி கண்ணீரோடு கோர்ட் வாசல்ல நிற்கிறா. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நீங்க கவலைப்படுற அளவுக்கு பெரிய ஒர்த்து இல்லைன்னு உடனே எல்லாரும் கைதட்டுறாங்க. இந்த சமூகம் எங்க போயிட்டு இருக்குங்கிறத தான் பார்க்கணும் நம்ம. இந்த கேடுகட்ட நாட்டில் தான் பக்தியின் பெயரிலும் மதத்தின் பெயரிலுமாக சீதையை தீக்குளிக்க சொல்லி அவள் புனிதத்தன்மையை காட்டுவதற்கு நிறைவேற்றியதற்காக சாமியாக கும்பிடுகிற மானங்கட்ட நாடு இது. அதோட ஒரு விளைவு தான் இந்த விளைவு. பாஞ்சாலிக்கு 5 புருஷன், ஆனா ராமே பத்தினி விரத, அவங்க அப்ப 60,000 புருஷன். இதெல்லாம் என்னடா சம்பந்தம் இல்லாமல் நினைக்காதீங்க. இதையெல்லாம் எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைகளை மானங்கட வைப்பதற்கான முன்னோட்டம் தான் இது. நமக்கு இருக்கக்கூடிய பக்தி இலக்கியம் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கணும். பாஞ்சாலி எல்லாம் சொல்லுவாங்கல்ல 5 புருஷன் பாஞ்சாலிக்குன்னு சொல்லி. ஆனா பாஞ்சாலிக்கு அது விருப்பம் கிடையாது. நீங்க பாஞ்சாலி சபதம் படிங்க. நீங்க வலுக்கட்டாயமாக 5 பேருக்கு மனைவியாக இருக்க வைத்த நாடு இந்த நாடு. அதை நீங்க ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும் அந்த செய்தியை.
இந்த கணவனிடம் இருந்து விட்டு இன்னொரு கணவனிடம் செல்லுகிற பொழுது பாஞ்சாலி ஒவ்வொரு முறையும் தீக்குளித்து அவள் பத்தினி என்பதை நிரூபித்து விட்டுத்தான் அடுத்த கணவனிடம் செல்ல வேண்டும். ஆனால் அடுத்த கணவனுக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு தீக்குழி இருக்கும். அந்த தீக்குள்ள உள்ள இறங்கி அவ உயிரோடு வந்த பத்தினி. டேய், உங்க பத்தினிக்கு என்னதான்டா டெஃபினிஷன் எப்படி? அப்போ நம்ம மூளையை மழுங்கடிச்சிருக்காங்கல்ல, நீ யாரு கூட எப்படி வேணாலும் போய்க்கோன்னு சொல்ற. இதோட நீச்சி தான் சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்தது. ஒரு ஆண் ஒரு பெண் யாருடனும் எப்பொழுது வேணாலும் தனிப்பட்ட முறையில் இருந்தால் அது தப்பில்லை. இனி நடக்கணும். ஒரு ஆண் ஆணோடையும் ஒரு பெண் பெண்ணோடையும் இருந்தால் தப்பில்லை. நீங்க தீர்ப்புகள் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நமக்கு பின்னாடி என்ன நடக்குதுங்கிறதையும் பார்க்கணும். நான் இன்னொரு காணொலியும் போடுறேன். இதில் எம்ஜிஆர் அவர்களையும் இதை சம்மந்தப்படுத்தி ரொம்ப யோக்கிய ஒருத்தன் பிஸ்மிங்கிற ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறான். மானங்கட்ட அதெல்லாம் ரொம்ப நான் மதிப்பு வச்சேன். நண்பருங்கிறத விட நான் அன்றாடம் டெய்லி புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தான் அவர். அதெல்லாம் ஒரு மதிப்பு வச்சுருந்தா அவரெல்லாம் இப்படி கேவலமாக போவாங்க. ஏங்க தப்புன்னா தப்புன்னு தானங்க சொல்லணும். அவர் சொல்கிறாப்புல அது தனி காணொலியாக நான் பேசுகிறேன். அதை என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறான், ஒரே ஒரு வரியை சொல்லிடுறேன், ஏன்னா துவங்கிட்டேன், அது அறகுறையாக போயிடக்கூடாதுங்கிறக்காக. சங்கீதா விஜயை பிரிந்ததுனால தான் திரிஷாவோட தொடர்புல போயிடுச்சுங்கிறாப்புல. இது என்ன மாதிரி மனநிலை தெரியல. இது இப்போ எப்படின்னு எங்கே போகுதுன்னு தெரியல. அவெல்லாம் ரொம்ப யோக்கிய வேஷம் போயிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நிலை இன்னைக்கு அவன் தான் என்ன சொல்கிறாப்புலன்னா, விஜய் மகளிர் மாநாட்டில் வந்துட்டு பஸ்ஸு அனைத்து பெண்களுக்கும் பஸ்ஸு முழு இப்போ இலவச பஸ் ஓடாமல் இந்தியாவிலே எங்கே ஓடுதுன்னு ஏதாவது தெரியுமா? சக்சஸ்ஃபுல்லாக எத்தனை ஓடுது தெரியுமா? ஆயிரக்கணக்கான கோடிகள் அதுக்கு செலவழித்து பெண்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறது ஏதாவது தெரியுமா அவனுக்கு? பெண் குழந்தைகள் கல்விக்கு முழு நிதி இந்த அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. எங்கள் விருப்பம். நான் திமுக காரெலாம் கிடையாதுங்க. நான் திமுக காரனும் கிடையாது, அண்ணா திமுக காரனும் கிடையாது. ஆனால் நடக்கிறத உள்ளபடி சொல்லணும். ஆனால் இந்த மன்சூர் அலிகான் சொல்கிறேன் இல்லையா, இந்த மன்சூர் அலிகானுக்காக ரொம்ப பேசினா வருமானங்க. அதுதான் நேற்று நான் காணொலியில் சொன்னேன். நயினார் நாகேந்திரன்ட்ட இப்போ யார் மன்னிப்பு கேட்பா? சரி, இப்போ மன்சூர் அலிகான்ட்ட யார் மன்னிப்பு கேட்பா? வெக்கமே இல்லாமல் இந்த கையை கோர்த்துக்கிட்டு ஒரு பெண் கட்டிய மனைவி, வயதுக்கு வந்த பிள்ளை கண்ணீரோடு குடியிருக்க வீடு இல்லை என்று கோர்ட்டுக்கு போய் நிற்கிற காலத்தில் கூட நீ போறியடா, நீங்கள்லாம் என்னடா அரசியல் கட்சி தலைவர்? பொம்பளைகளை உட்காந்து இதுக்கெல்லாம் கைதட்டுதுகளே, அந்த கைதட்டக்கூடிய பெண்களோட வரிசைகளை என்ன சொல்றது? இதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பெண்களோ எங்கள் வீட்டு பெண்களோ போயிருந்தா செருப்பால் அடிப்போம். நம்ம அடிப்போமா அடிக்க மாட்டோமான்னு விடுவோமா? பெத்த அப்பனுக்கு சோறு போடாதவனை போய் கைதட்டி கூப்பாடு போட்டு பல்ட்டி அடிச்சு ஓட உங்க வீட்டில் நீங்க வச்சிருப்பீங்களாங்க? நீங்க பார்க்கலாம், சில வார்த்தைகள் சொன்னா அது ரொம்ப பெரிய வார்த்தைகளா போயிருக்கலாம். எத்தனையோ பெண்கள் எத்தனையோ ஆண்கள் பார்க்கலாம். அந்த கும்பல் தான் அது. நீங்க நல்லா கவனிக்கணும். விஜய்க்கு வரக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்தும் எப்படிப்பட்ட கூட்டங்கள் இருக்குங்கிறத தான் நீங்க பார்க்கணும். பல்ட்டி அடிச்சு கம்பை தாண்டி பெத்த புள்ள செத்தாலும் பரவாயில்ல, ஐசியூவில் இருக்கு செத்தாலும் பரவாயில்ல, நான் அண்ணன் தங்கச்சி தான் ஆனால் பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறேன்னு சொல்லக்கூடிய ஆளுங்களை. அப்போ இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த சீர்கெட்ட சீரழிந்த நாய்கள் இருக்கு இல்லையா, அந்த நாய்களின் கூட்டம் தான் இந்த கூட்டம், இந்த ஜோம்பிக்களோட கூட்டம்ங்கிற மாதிரி. அப்படியெல்லாம் பெண்களை உட்கார வச்சுக்கிட்டு சீர் சேராலாம். இதில் செந்தில் ராஜலட்சுமிங்கிற அந்த நாய் காசை கொடுத்தா என்ன வேணாலும் பாட்டு போடுற அந்த கும்பல் ஒரு பாட்டு போட எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. வாராரு விஜய், தளபதி வாராருன்னு சொன்னால் எல்லாம் குப்புற போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நான் பாஞ்சாலியையும் சீதையையும் நான் சொன்னேன். சீதைக்கு ஒரு புருஷன், பாஞ்சாலிக்கு 5 புருஷன். இதெல்லாம் செய்தது யாருன்னு கேட்டால் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்களின் வக்கரத்திற்காக உருவாக்கப்பட்டது. அதைத்தான் இப்போ மீண்டும் இவர்கள் சொல்றாங்கல்ல, இந்து ராஷ்டிரம், இந்து தேசம், பாரத மாதா, இந்து நாடு. எதுடா அவங்க எந்த நாடு? எங்க காட்டு தூக்கி போடு ஒரு இலக்கியத்தை, தூக்கி போடு ஒரு தனிப்பட்ட ஒரு கடவுளின் வரலாற்றை. எந்த கடவுளுக்குமே பொம்பளை புள்ள கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க கும்பிடுகிற எந்த கடவுளுக்குமே அதுக்கு பொம்பளை புள்ள இருக்கிறதா நீங்க காட்டவே முடியாது. ஏன் தெரியுமா? ஆனா இவனுங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி எங்க இருந்து வந்துச்சுங்கிறதெல்லாம் தெரியாது. கேட்டால் பிரச்சனை. ஐயோ புண்படுத்திட்டாங்க, எங்களை புண்படுத்திட்டாங்க. என்ன புண்படுத்திட்டாங்க?
நீங்க எந்த கோலத்துல வந்து நீங்க எங்க வந்து நிப்பாட்டுறீங்க? அதுதான் சொல்லணும். விஜய் மனைவி வந்து சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாக்குமூலத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் தான். வேலுநாச்சியாராம், ராணி வேலுநாச்சியார் படை வந்து இவங்க உருவாக்குவாங்களாம். நான் சொல்லட்டுமா? வேலுநாச்சியார் படை உருவாக்குனா முதல்ல வந்து ஒன்று குத்தி கொள்றதே ஒன்றைத்தான் கொள்ளுவாப்புல. என் முகநூல் பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். வேலுநாச்சியார் இன்று மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் கட்டிய மனைவியும் பெற்ற பிள்ளையையும் பெற்று ஆளாக்கி வளர்த்த தாய் தந்தையும் தெருவில் விட்டவனை முதல்ல அந்த வாழ் அவரைத்தான் கொல்லுங்கிறத தான் நம்ம வந்து சொல்லுவோம். முகநூலில் நான் எழுதியிருக்கேங்க. அதில் வந்து ஒன்று போட்டிருக்கா. அதில் என்ன போட்டிருக்காப்புலன்னா, அந்த அம்மா செய்தி வந்து போட்டிருக்கு. எடிட்டில் இதாகும். செய்திகள் ஆதாரப்பூர்வமான செய்திகள் இருக்கு. அதில் ஒரே ஒரு வரி சொல்கிறேன். விஜயோட குழந்தைகளை பெற்று நான் பாதுகாப்பாய் வளர்த்து வந்துட்டேன். 26 வருஷம் ஆச்சு. என்னை வீட்டுக்குள் அனுமதிக்க மறுக்கிறார்கள். மகளிர் தினத்தில் ஊரில் போய் பொம்பளைகளோட சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இங்கே வந்து இதுகள்லாம் அன்று எனக்கு குடியிருக்க வீடு இல்லை. எனக்கு நீலாங்கரை வீட்டில் அந்த கேஸ் முடிகிற வரைக்காவது என்னை இருக்க வைக்கிறதுக்கு இந்த கோர்ட்டு அனுமதி வாங்கி தர வேண்டும் என்று கேட்டு, அதுக்காகவே இந்த பெண் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடும். ஆனா இவங்க வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல பொம்பளைகளோட கூத்தடிக்கிறான். மகளிர் படை 11 பேரை உருவாக்கியிருக்காங்க. அது இவங்க தலைமையிலே சூப்பர்மாங்கல்ல. பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரனே செக்யூரிட்டிமாங்கல்ல. யாரு? திரிஷா இவங்களும் தான் ஊர் பொம்பளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்க. மகளிர் தினத்தன்னைக்கு தான். இப்போ இந்த காணொளி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நாள், இன்னைக்கு மகளிர் தின நாள். உங்கள் தாய், உங்களுடைய பாட்டி, உங்களுடைய மனைவி, உங்களுடைய சகோதரி, நீங்கள் பெற்ற பெண் பிள்ளைகளை மனதில் வைத்து இந்த மாதிரி சமூக அவலங்களை புறந்தள்ளுங்கள் என்பதற்காகவே தான் இந்த காணொளியை மீண்டும் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.